வெளிப்படையாக மதவெறியை தூண்டுற ஒரு பிரதம மந்திரி, வெளிப்படையாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக கட்டமைப்பு ரீதியாக நிற்கிற ஒரு கட்சி, ஒரு அரசு, எப்படிங்க அந்த சமூகம் இங்கே நிம்மதியாக வாழ முடியும்? கொஞ்சம் எவ்வளோ தான் அடிப்பான் முஸ்லீம் சப்போர்ட்டு? இன்னும் எவ்வளோ தாண்டா அடிப்பீங்க இஸ்லாமியர்களை? இவ்வளோ ப்ரொவோகேஷனுக்கு மத்தியில் அவன் அமைதியாக இருக்கான்றது சல்யூட். இஸ்லாமியர்களை உண்மையிலே சொல்கிறேன் நான், உண்மையிலே ஐ சல்யூட் தம். எப்படிங்க இது நாடாக சுடுகாடுங்க இது, உண்மையிலே சுடுகாடுங்க இது நாடா இது? எவ்வளோ தாங்க அடிப்பீங்க ஒரு கம்யூனிட்டியை போட்டு? அவனுக்கு எவ்வளோ தாங்க பொறுத்துப்பான்? அங்கே போய் இடிச்சிங்க, மசூதியை இடிச்சிங்க, இடித்தவனுக்கே அந்த இடத்த கொடு, ஆனால் இடித்தது தப்புன்னு ஒரு கேவலமான ஜட்ஜ்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்குது. அது கீழே வந்து கோயில் இருந்தான்னு எந்த ஆதாரமும் இல்லை, ஆனாலும் கோயில் அவனுக்கு தான் சொந்தம் வந்து பெரும்பான்மை. ஆனால் இடித்தது தப்பு, பெரும்பான்மை உணர்வை மதிக்கும், அதையும் அவன் ஏற்றுக்கிறான். அதுக்கப்புறம் போய் ஒவ்வொரு மசூதியாக நீங்கள் கடப்பாறை எடுத்துன்னு சுற்றுறீங்கன்னா உன் ஜட்ஜ்மெண்ட்டில் தானடா நீ சொல்கிற இது ஃபைனல், இதுமாதிரி எங்கே வரவே கூடாதுன்னு 10 பக்கம், அந்த 500 பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டில் 10 பக்கம் இது திஸ் இஸ் ஃபைனல், 91 வழிபாடுதல சட்டம் தான் இறுதியானதுன்னு சொல்கிறேன். அப்புறம் எப்படி ஞானவாப்பி கேஸில் இப்படி ஒரு கீழ்கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்? அந்த நிமிஷமே மிதிச்சிருக்க வேணாம் அந்த கீழ்கோர்ட்டை.